Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் GE3151 ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் ஒவ்வொரு டாப்பிக்காக லெக்சர் வீடியோ சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் லோக்கல் அண்ட் குளோபல் ஸ்கோப் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? தேர்ட் யூனிட்டில் ஸ்கோப் அப்படின்னா என்ன, ஒரு இடத்துல நமக்கு எவ்வளோ நேரம் இருக்குது, ஆக்சஸ் பவர் எவ்வளோ நேரம் இருக்குது, ஓகேவா? ஒரு வேரியபிளை நான் எம்பிட்டு நேரம் ஆக்சஸ் பண்ண முடியும், அந்த டைமிங்கை நான் சொல்ல போகிறது தான் ஸ்கோப் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஸ்கோப் எவ்வளோ நாளைக்கு இருக்கும், எத்தனை இயர்ஸ்க்கு இருக்குன்னு நம்ம ஒரு கெஸ்ஸிங் சொல்கிறது. அப்போது அது குளோபல் ஸ்கோப்பா லோக்கல் ஸ்கோப்பான்னு ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் டிஃபைன் பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த லோக்கல் அண்ட் குளோபல் ஸ்கோப் அப்படின்றது. முதல்ல குளோபல் ஸ்கோப்னா எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நார்மலாக குளோபல் லோக்கல்னா என்னன்னு சொல்லுங்களேன். குளோபல்னா ஒட்டு மொத்தமாக ஒரு வேர்ல்டுக்கே தெரியறது தான் நம்ம குளோபல், ஒரு வேர்ல்டை தான் சொல்லுவோம். ஓகேவா? அதுவே லோக்கல்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல மட்டும் தான் தெரியும்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நமக்கு அமெரிக்கா இருக்குன்னு சொல்லிட்டு அமெரிக்கால யார் பிரசிடென்ட் கேட்டா குளோபல் வைஸ் எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியுது. ஓகேவா? அதுவே நமக்கு ஒரு பர்டிகுலர் ரீஜியன், ஓகேவா? இப்போ நம்ம ஒரு ஊர் இருக்குன்னா அந்த ஊரோட கவுன்சிலர் யாருன்னு கேட்டா என்ன பண்ண முடியும், அந்த பர்டிகுலர் லோக்கல் இடத்துல ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள கவுன்சிலிங்லாம் போடுறோம்னா அவங்களுக்கு வெளியே தான் தெரியும், வேர்ல்டு ஃபுல்லா தெரியாதுல. இதே தான் குளோபல் அண்ட் லோக்கல் ஸ்கோப்புக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேவா? ஸோ குளோபல் ஸ்கோப் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு வேரியபிளை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எந்தெந்த இடத்துல ஆக்சஸ் பவர் இருக்கோ அதுதான் ஸ்கோப் of the variable அப்படின்னு சொல்வோம். The scope of the variable refers to the place that you can see or access the variable. ஒரு வேரியபிளை நீ எவ்வளோ நேரம் எங்கெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம். அப்போ ஒரு குளோபல் ஸ்கோப்னா ஒரு ப்ரோக்ராமுக்குள்ள எங்க வேணா ஆக்சஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எனிவேர் இந்த ப்ரோக்ராம் நம்ம ஒரு வேரியபிளை யூஸ் பண்ண முடியும்னா இதுக்கு பேரு குளோபல் ஸ்கோப் அப்படின்னு சொல்வோம். ஓகேவா? ஸோ அப்போ இதை எங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள கிரியேட் பண்ணா அது லோக்கலா மாறிடும். ஓகேவா? அந்த ஃபங்க்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ அவுட் சைட் த ஃபங்க்ஷன் நம்ம ஒரு வேரியபிளை கிரியேட் பண்றோம்னா அது ஒட்டு மொத்தமா என்ன பண்ணலாம்னா ஹோல் ப்ரோக்ராம்குள்ள எங்க வேணா யூஸ் ஆகலாம். ஓகே, அப்போ எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா இப்போ a = 50, aன்றது ஒரு வேரியபிள், அதுக்கு நான் 50ன்ற வேல்யூவை அசைன் பண்ணிட்டேன். டெஃப் ஃபங்க்ஷன் போட்டுட்டேன். ஆட் ஃபங்க்ஷன்ல நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா b = 20ன்னு அசைன் பண்ணிட்டேன். இந்த bன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுத்துருக்கேன். ஓகேவா? அப்போ இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் bக்கு வேல்யூ இருக்கு, பட் aன்றது ஃபங்க்ஷனுக்கு வெளியே அவுட்டர்ல இருக்கு. அப்போ இதுக்கு பேர் தான் குளோபல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ c = a + b print c னா எனக்கு எடுத்துக்குது. ஓகேவா? வேல்யூ பிரிண்ட் பண்ணும். அதோட வேல்யூ என்ன, 50 + 20 70 பிரிண்ட் பண்ணும். அடுத்து இன்னொரு ஃபங்க்ஷன் டெஃப் சப் ஃபங்க்ஷன் கொடுத்துறேன். சப்ட்ராக்ஷன்ல நான் என்ன பண்றேன்னா b = 30. இது ஒரு லோக்கல் வேரியபிள் பிகாஸ் இப்போ a - b ன்னு கேட்டேன்னா a லோக்கல், எது குளோபல், எல்லா இடத்துலயும் நான் அதை தான் யூஸ் பண்ணுவேன். அப்ப a = 50 தான் இங்கேயுமே, பட் இங்க என்ன ஆகும், b யோட வேல்யூ என்ன ஆகும், எனக்கு கம்மி ஆகும். ஏன்னா இங்க 30 நான் கொடுத்துட்டேன். அப்போ 30, அப்போ 50 - 30 எனக்கு ஆன்சர் 20. ஓகேவா? இப்போ ஒரு c பிரிண்ட் பண்ண சொல்ல போறேன். இப்போ எனக்கு பிரிண்ட் a நான் கொடுத்தனால a = 50 தான், பிகாஸ் அதை ஒரு தடவை நான் குளோபலா அசைன் பண்ணிட்டேன்னா எனக்கு குளோபலா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியே இருக்கிறது. ஓகே, இதுக்கு பேர் தான் குளோபல் வேரியபிள். அதுலயே உங்களுக்கு லோக்கல் ஸ்கோப்புக்குமான மீனிங்கும் வந்துருச்சு. என்ன பண்ணோம், லோக்கல்ன்றது ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷனுக்குள்ள a variable with local scope can be used only within the function. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் யூஸ் ஆகும். அந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளியே போயிட்டா இந்த வேல்யூக்கு மதிப்பு கிடையாது. இதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லோக்கல் வேரியபிள். எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, b = 20, c = a + b நான் பிரிண்ட் பண்ண சொல்றேன். a = 50 நான் இங்க அசைன் வச்சுட்டேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? பிரிண்ட் ஆகும். பட் இப்போ a பிரிண்ட் பண்ண சொன்னாலும் எது வரும், a பிரிண்ட் பண்ண சொன்னீங்கன்னா வரும். ஓகேவா? 50ன்றது இங்க எரர் வராது, 15 வரும். நான் இங்க அசைன் பண்ணி வச்சிருந்தேனா, பட் b பிரிண்ட் பண்ண சொன்னா வராது. ஏன், நான் b ஒரு லோக்கலா தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேனே தவிர குளோபலா கிடையாது. ஓகேவா? இதுக்கு பேர் தான் குளோபல் அண்ட் லோக்கல் ஸ்கோப் அப்படின்றது. ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்மா, நமக்கு 2 மார்க்ஸ்ல டிஃபரன்ஷியேட் பண்ணி கேட்கக்கூடிய ஒன் ஆஃப் த கொஸ்டின் குளோபல் அண்ட் லோக்கல் ஸ்கோப்ன்றது ஈஸியா பார்த்துக்கோங்க. மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.